அப்போ நான் பார்த்தேன், எனக்கு ஒரே மாதிரி வியப்பாயிட்டு. இங்கே இருக்கிற அகராதிகள் எல்லாம் எங்கே அப்படின்னேன். நான் அகராதி எனக்கு வேணும் வேணும்னு, அது உள்ளே திறக்க முடியாதுன்னாங்க. ஏன் திறக்க முடியாதுன்னேன். இல்லை இல்லை உள்ளே திறந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னாங்க. எனக்கு வியப்பாயிட்டு. அப்புறம் ஒரு முறை அந்த திறந்து பார்க்கும்போது அதெல்லாம் கரையான் பிடிச்சிருந்தது. அப்போ தான் நான் என்னுடைய அறிவில் எட்டிய வரைக்கும் என்னுடைய இதில் ஒரு பெரிய ஒரு ஏற்பட்டது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு மகாமேதை, மொழிக்கு புத்துயிர் ஊட்டியவர், மொழிக்கு புதிய புதிய கலைச்சொற்களை வேறு சொற்களை கண்டுபிடித்த ஒரு மகான், இரவு பகல் பார்க்காமல் உழைத்தவர், நல்ல வெயில் காலத்தில் மின்விசிறி இல்லாமல் தரைக்கீழே உட்கார்ந்து ஈரத்துணியை தலையில போட்டுக்கிட்டு அகராதியை உருவாக்கியவர். உணவு கூட சரியாக உண்ண முடியாது. அவ்வளவு பெரிய மகான் தமிழுக்காக உழைத்தவர். அவருடைய உழைப்பெல்லாம் ஒரு அறையில கரையான் பிடித்து கிடக்கிறது. அன்று எடுத்த அந்த உறுதிப்பாடு, பின்னால் நமக்கு வாய்ப்பு நான் உதவி இயக்குனராக இருக்கிறேன், பின்னால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் இவருடைய இயக்ககத்தையே இவரை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும்.